பார்க்கும் பொழுது இயற்கையின் கோர தாண்டவம் போல் உள்ளது. அரண்மனையின் அனைத்து இடங்களையும் மக்களுக்காக திறந்து விடுங்கள். அரச மருத்துவரை வெகு விரைவில் வரச் சொல்லுங்கள். இங்கு நடப்பதை பார்த்தால் இறைவனின் கோபம் போல் தெரிகிறது. இல்லை என்றால் இப்படி ஒரு சீற்றும் நிகழாது. எம்பெருமானே, தவறு நடந்து விடவில்லையே. மன்னா, அரச மருத்துவர் வந்திருக்கிறார். மக்களின் கூக்குரல் கேட்கிறதா? இவரும் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள். உனக்கு உதவி செய்யுங்கள். அப்படியே ஆகட்டும் மருத்துவரே. கேசரி, மகனே அரச மருத்துவரே, தந்தைக்கு என்னவாயிற்று என்று பாருங்கள். கண்களை திறக்கவில்லை. இப்படி இருந்ததே இல்லை. அவரை எழுப்புங்கள். என்னவாயிற்று மருத்துவரே? கேசரிக்கு என்னவானது? அதை எப்படி சொல்வேன்? இவர் உயிருடன் இல்லை. இல்லை, நான் நம்ப மாட்டேன். தந்தையே, கண்களை திறந்து என்னை பாருங்கள். மாருதி, சற்று பொறுமையாக இரு. எப்படியாவது இவரை காப்பாற்றுங்கள். இவர் என் இதயத்திற்கு நெருங்கியவர் மட்டுமல்ல, கிஷ்கிந்தையின் முதுகெலும்பே இவர்தான். இவருக்கு ஒன்று என்றால் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதாவது இவரை காப்பாற்றுங்கள். உயிரோடு கொண்டு வாருங்கள். இங்குள்ள நிலைமை என் கையை மீறி போய்விட்டது. எழுந்திருங்கள் இனியவரே. இதுபோல் பொது இடங்களில் ஓய்வெடுத்ததே கிடையாதே. எழுந்து வாருங்கள். உங்கள் இருப்பிடமும் குடும்பமும் உங்களுக்காக காத்திருக்கிறது. வாருங்கள், நாம் அங்கு செல்லலாம். வாருங்கள். உன்னுடைய தந்தைக்கு எதுவும் ஆகவில்லை. கூடிய விரைவில் அவர் உன்னை தோளிலே அமர வைத்து நம் வீட்டிற்கு உன்னை அழைத்துச் செல்வார். இனியவரே, நான் பேசுவது உங்கள் காதில் விழுகிறதா? என் இனியவரே, இனியவரே, என் இனியவரே, எங்களை அனாதையாக்கிவிட்டு சென்று விடாதீர்கள். இல்லாத உலகில் நான் எப்படி வாழ்வேன்? உங்கள் மகன் மாருதியை பாருங்கள். அவனை வளர்க்கவாவது திரும்பி வர வேண்டும். மருத்துவரே, மருத்துவ உள்ளவர்கள் உங்களை கடவுளுக்கு சமமாக நினைக்கிறார்கள். நீங்கள் தான் அவரை காப்பாற்ற வேண்டும். என் கணவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள். கையில் எதுவும் இல்லை. அனைத்தும் எம்பெருமானின் கையில் உள்ளது. அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்கள் அழக்கூடாது அம்மா. இறைவன் நமக்கு நிச்சயம் நல்வழி காட்டுவார். அவரது தந்தையை காப்பாற்றியே தீருவேன் அம்மா. நெல் மாருதி, எங்கே செல்ல போகிறாய்? ஒரு மகனாக உன்னுடைய கடமையை செய்ய வேண்டிய நேரம் இது. சொல்வதை கேள். நான் கூறுவதை புரிந்து கொள். இது தவம் செய்யும் நேரம் அல்ல. உன் தந்தைக்கு இறுதி சடங்கை நீதான் செய்ய வேண்டும். வா. கேசரிக்கு எதுவும் ஆகக்கூடாது. தேவி அஞ்சனை, பலத்த காற்றுடன் இயற்கை கோர தாண்டவம் ஆடுகிறது. மாருதி புரிந்து கொள்ளவில்லை. புரிய வையுங்கள். புரிய வைக்கும் அளவிற்கு அவன் ஒன்றும் சாதாரணமானவன் அல்ல. நடத்த முடியாததையும் நடத்தி காட்டுவான். அவன் ஒன்று கூறினால் அதை நிச்சயமாக செய்வான். பாதாள உலகின் வேந்தன் அயில் ராவணன் வாழ்க! தேவி அஞ்சனை, உன் மனதையும் உன் வேதனையையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே சமயம் இறந்த உடலை வெகு நேரம் வைத்திருக்க கூடாது. வாலி, சுக்ரீவா, ததிமுகனே, சுமேரு மன்னரின் உடலை தூக்குங்கள். நிறுத்துங்கள். இவருடைய உயிர் கொடிய அசுரனின் மாயத்தில் சிக்கி உள்ளது. அசுரன் மாயையிலா? அந்த நூலை திருடி சென்ற அசுரனாகத்தான் இருக்க வேண்டும். அவனை நீ தடுக்கவில்லையா? ஆபத்தில் இருக்கும் தந்தையை விட்டுவிட்டு அசுரனை பின்தொடர்ந்து செல்வானா? பிழைக்க வைக்க வழி உள்ளதா? ஒரு வழிதான் உள்ளது. அது எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கூறுங்கள் முனிவரே. இந்த உலகில் எதையும் எதிர்த்து போராடுவேன். அப்படி என்றால் செல்.
அந்த நூலை கொண்டு வா என்றால் அந்த நூலில்தான் தீர்ப்பிழைக்கக்கூடிய மகா மந்திரம் உள்ளது. அதை வைத்து சுமேரு மன்னனை காப்பாற்றி விடலாம். இதுதான் வழி என்றால் பக்தன் தனது இறைவன் மீது ஆணையிடுகிறார். எந்த உலகில் இருந்தாலும் அதை தேடிக் கொண்டு வருவேன். நேரம் மிகவும் குறைவாக உள்ளது. குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த நூலை நான் கொண்டு வந்தே தீருவேன் முனிவரே. நம்பிக்கையை இழக்காதீர்கள் அம்மா. இந்த மாருதி இந்த நூலை கொண்டு வருவான், நிச்சயம் கொண்டு வருவான். பல போராட்டங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் குழப்பங்கள் நீங்கி அவனுக்குள் நம்பிக்கை வந்துள்ளது. கேசரியின் உயிரை அவன் காப்பாற்றி விடுவான். தாம் எதை பற்றி யோசிக்கிறீர்கள்? தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டிய அனுமன் இந்த உணர்வுகளிலேயே அவன் சிக்கிக் கொண்டான். உடைய கோபத்தால் இந்த உலகமே நடுநடுங்கி போய்விட்டது. அவனுடைய துயருக்கு முன்னால் அம்மாவின் துயரை கண்டதும் நொடி பொழுதில் அவன் மாறிவிட்டான். பத்தை கைவிட்டு அவன் இறைவனின் நினைவில் ஆழ்ந்து விட்டான். ராமனின் பெயரை உச்சரிக்க தொடங்கியதும் மலை போல் வந்த துயரம் பனி போல் அவனை விட்டு விலகிவிட்டது. அனுமன் இன்றுதான் அந்த உண்மையை தெரிந்து கொண்டான், புரிந்து கொண்டான். சிறந்த பக்தியானது கோபத்தால் வருவதில்லை, பொறுமையை கடைபிடிப்பதில் உள்ளது. நடந்த அனைத்தும் ஒரே ஒருவரால் தான் நடந்து முடிந்திருக்கிறது. சனீஸ்வரனையா சொல்கிறீர்கள்? ஆம் தேவி, அவர்தான் ஒருவரை சோதிக்கும் பொழுது ஒருவருடைய மூளையையும் மனதையும் திசை திருப்புகிறார். அன்றை மறந்து விடாதே. சனீஸ்வரர் இப்பொழுது வரை கிந்தை மற்றும் அனுமனின் வாழ்க்கையை விட்டு விலகவில்லை. நீ செல்லும் பாதையில் ஆபத்துக்கள் வரலாம். தனியாக செல்வது நன்றாக இருக்காது. அசுரர்களின் சக்தியை குறைத்து எடை போடக்கூடாது. முழு உடலையும் அவர்கள் சிலை போல் மாற்றி விடுவார்கள். நான் செல்லும் பாதைக்கு என்னுடைய இறைவனை வழிகாட்டியாக வருவார். கவலையை விட்டொழியுங்கள். தேவலோகம் வருவதாக இருந்தால் கிழக்கு திசையில் இருக்கும் மால்ய மலைக்கு சென்றால் தேவலோகம் செல்லும் வழி உனக்கு கிடைக்கும். நில் மாருதி, நீ எங்கும் செல்ல வேண்டாம். இங்கு உன் தந்தையோடு இரு. நீயும் ஆபத்தில் சிக்குவதை நான் விரும்பவில்லை. நான் முயற்சிக்கிறேன். நான் செல்லத்தான் வேண்டும் மகனே. இனி நீதான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டும், உன்னுடைய தந்தையையும் தான். அம்மா சொல்கிறீர்கள், நீங்கள் எங்கும் செல்லக்கூடாது. அம்மா, அம்மா, உங்கள் கால்களில் விழுந்து கேட்கிறேன். நீ அம்மாவை பிரிந்தால்தான் உன் தந்தையோடு சேர்ந்து வாழ முடியும். இருவருமே வேண்டும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இதை விடுவதே மேல். மாருதி, நீ மாயையோடு போராடப் போகிறாய். மாயையை வெல்வதற்கான வழி மனதை எப்பொழுதும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். எந்த நிலைமை ஏற்பட்டாலும் ஆவேசம் அடையக்கூடாது. இந்த ருத்ராட்சம் 2 பொழுது உன்னை காக்கும். 2 பொழுது கழிந்ததும் சூரியன் மறைந்து விடுவான். மறைந்து விட்டால் எந்த மாயை உன் தந்தையை இந்த அளவுக்கு ஆளாக்கியதோ இந்த மாயை நம் அனைவரையும் அழித்துவிடும். என்ன? மாருதி, என்னவாயிற்று அஞ்சனை? நீயாகவே வந்து எங்களிடம் மாட்டிக்கொண்டாயா?